வெளியிலேருந்து யாராவது இங்கே வந்து வாசலில் ஒருத்தர் மீட் பண்ணி பேசிட்டு நான் பார்த்தேன். நான் யாரையும் பார்க்கலையே சார். நீங்கள் வேற யாரையும் இல்லை கிருஷ்ணா, உங்களை தான் பார்த்தேன். நீங்கள் தான் யார்ட்டையும் நின்று உண்மையாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து இவ்வளோ ஒரு நல்லவராக இருக்காரு. பார்த்தீங்கன்னா அவருக்கே வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை. கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். என்னென்னா நம்ம விஜய் ஆஃபீஸில் வந்து ஒருத்தவங்க உள்ளே விட்டார் இல்லையா, அவர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக நான் வந்துட்டு யாரை பற்றி பேசணும் உங்களுக்கு தெரியும். நான் சித்தப்பாவை பற்றி இப்போ பேசலாம். நான் பேச வந்ததே பார்த்திங்கன்னா கிருஷ்ணாவை பற்றி தான். கிருஷ்ணா தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னா கிருஷ்ணா வந்து பசுபதி அவங்க பையன்கிட்ட பேசுகிறாரு. இப்போ அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீடியோவில் வந்துட்டு நம்ம விஜய் பார்த்துட்டாரு. விஜய் பார்த்துட்டு வெளியே போய் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, நமக்கு யார் அது, யார்கிட்ட வந்து கிருஷ்ணா வந்து பேசிகிட்டு இருக்கான், என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அவன் ஃபங்க்ஷனில் கூட ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தானே அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு விஜய்க்கு தோணுது. சரி ஓகே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பண்ணி வெளியே போய் பார்க்குறாரு. வெளியே போய் பார்த்தோன்னா நம்ம கிருஷ்ணா வந்து நம்ம பசுபதி அவங்க பையன் கூட பேசிகிட்டு இருக்காரு. உண்மையாலுமே வந்துட்டு கிருஷ்ணா வந்து பசுபதி அவங்க பையன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடா இது, நான் இவ்வளோ நம்பி வந்துட்டு ஒரு ஆஃபீஸே வந்து விட்டுருக்கேன், ஆனால் இவன் வந்து இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கானே, இவன் என்ன பண்ண போகிறான் நம்ம ஆஃபீஸு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டாரு. டக்குன்னு நம்ம காவேரி வந்தோடனே அப்படியே அமைதியாகிட்டார். ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி. காவேரியோட ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா வந்துட்டு ஒரு மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தான். கண்டிப்பாக வந்துட்டு பசுபதி கூட சேர்ந்து இந்த கிருஷ்ணா ஏதோ ஒன்று பண்ணுவான் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா கண்டிப்பாக அதே மாதிரி நடந்துச்சு. ஒன்று நம்ம காவேரி ஃபேமிலி அழிக்க பார்ப்பான், இல்லைன்னா நம்ம விஜயோட பிஸ்னஸ் அழிக்க பார்ப்பான். இது ரெண்டுத்துல எது நடக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம காவேரியும் விஜயும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து வீக்கான டைப் பண்ணி 3 ஹார்ட் வந்து போடுங்க கைஸ். கண்டிப்பாக அது வந்துட்டு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம காவேரியும் விஜயும் வந்துட்டு நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஒரு விஷயம் வந்து இப்படி தான் பண்ணுவோன்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் ரொம்ப நம்பி நம்ம விஜய் வந்து அவரை வந்து உள்ளே விட்டார். அவரு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னென்னா நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி போகும் அப்படின்னா, நம்ம கிருஷ்ணாவே வந்துட்டு உள்ளே ஆஃபீஸ் உள்ளே வந்து டாக்குமெண்ட்லாம் மாற்றி விஜயோட இருக்கிற கம்பெனி அப்படியே வந்து கிருஷ்ணா பேரில் மாற்றி அப்படியெல்லாம் உள்ட்டா மாதிரி பண்ணி நம்ம விஜய் வந்துட்டு நடுத்தருவுக்கு கொண்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நடக்கும்னு பேசிக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக வேண்டிக்கிங்க. நடக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து வேண்டிக்கங்க. வேணா விஜய்க்கு இப்படிலாம் நடக்க போனால் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே சஃபர் ஆகும். காவேரியோட ஃபேமிலி எல்லாருமே சஃபர் ஆகும். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் போனார். அவர் வந்து என்ன காணாத போயிட்டாரோ என்னன்னே தெரியல. அந்த மாதிரி தான் இருக்குது. எங்கே போனாருன்னே தெரியல. அவரை தேடி நிவின் போனார். நிவின் வந்து உள்ளே வந்துட்டார். நிவின் வந்து அந்த ஒரு குமரன் இருக்காரா இல்லையா அப்படின்றதே வந்துட்டு நம்ம விஜய் சொல்லவே இல்லை. அந்த ஒரு விஷயம் வந்துட்டு காட்டினாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிவின் வந்து மலேசியா போனார். மலேசியா போன வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம விஜய்க்கு வந்து வந்திருக்கணும். அது வந்து வந்துச்சுன்னா நமக்கு வந்து தெரிய வந்திருக்கும். அது தெரிய வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் அது வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்துட்டு நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, எத்தனை பேருக்கு வந்து மகாநதி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம விஜய் காவேரியோட ஃபேமிலி வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் ஏன் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம காவேரிக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம ஆப்வியஸ்லி நம்ம வந்து கண்டிப்பாக வேண்டிக்கிட்டு தான் ஆகணும். குழந்தை பிறக்க போகுதுன்னா எல்லாருமே வந்துட்டு குஷியாகிடுவோம். பட் ஆனால் குழந்தை பிறக்கும்போது வந்துட்டு அந்த குழந்தை வந்து ராசி இல்லாத குழந்தை மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இல்லையா. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். 2 பேர் வந்துட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு